நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் நள்ளிரவு பெய்த கனமழையால் ஓடை நீர் கம்மாப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். விஷ ஜந்துக்கள் அச்சத்தால் பெண்கள், குழந்தைகள் இரவு முழுவதும் தூங்காமல் அவதிப்பட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 300 வீடுகிட்ட இருக்கோம் சார். 100 ஆண்டு தலைமுறை நாங்கள் இருக்கோம். இதுக்கு முன்னாடி மழை பேஞ்சிச்சு வச்சுச்சு, தண்ணியெல்லாம் போச்சு. அதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் வடிகால் கட்டி விட்டாங்க, போயிருச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஸ்டேடியம் ஒன்று கட்டினாங்க. அதை கட்டிக்கிட்டு இருக்கப்போ அவ்வளோ பெரிய தூம் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து விட்டாங்க. 3 வாய்க்கால் இருந்துச்சு. 3 வாய்க்காலில் போகிற வாய்க்காலில் ஒரு வாய்க்கால் மட்டும்தான் இருக்குது. இப்போ 3 வாய்க்காலில் போகிற தண்ணி ஒரு வாய்க்காலில் போனது காரணத்துக்காண்டி தான் வீட்டுக்குள்ளே தண்ணி, ஏரியாக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. நாங்கள் இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் சுமார் ஒரு 2 மணிக்கு பேஞ்ச மழை சார். 2 மணிலேருந்து 2, 3, 4, 5 மணி நேரம் நாங்கள் 5 மணிலேருந்து தண்ணிக்குள்ளே தச்சு இருப்பளவு தண்ணி இருந்துச்சு. இப்போ கொண்டு வந்து ஜேசிபி வச்சு தோண்டினாங்க. கொஞ்சம் இன்னும் போல தண்ணி இப்போ காலளவு நடக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. ஆனால் இன்னும் வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குது சார். சின்ன குழந்தைங்க, முதியோர்கள், பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் சாப்பாடு தண்ணி எதுக்குமே வசதி இல்லை சார். நாங்கள் இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் டிட்வா புயல் மோசமான வானிலை காரணமாக காற்றுடன் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சோழவந்தான், வாடிப்பட்டி, அலங்காநல்லூர் பகுதியில் நேற்று இரவு முழுவதும் காற்றுடன் இடியுடன் மிக கனமழை பெய்தது. அலங்காநல்லூர் அருகில் உள்ள சின்ன இளந்தகுளம் ஊராட்சிக்கு உட்பட்ட கம்மாப்பட்டி கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட வீடுகள், இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். நேற்று பெய்த கனமழை காரணமாக கம்மாப்பட்டி கிராமத்தில் தெருக்கள் மற்றும் வீடுகளில் மழைநீர் புகுந்தால் கிராம மக்கள், குழந்தைகள் அவதிக்குள்ளாகினர். இந்த கிராம பொதுமக்கள் கூறுகையில், தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள நீர்பிடிப்பு ஓடைகள் ஆக்கிரமிப்பில் இருப்பதால் மழைக்காலங்களில் மழைநீர் செல்லும் வழி இல்லாமல் தற்போது கம்மாப்பட்டி கிராமத்தில் புகுந்தால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகிறோம். இதனால் இரவு முழுவதும் பெண்கள், குழந்தைகளை வீட்டில் தூங்க முடியாமல் விஷ ஜந்துக்கள் வந்துவிடும் என அச்சத்தில் இருந்ததாகவும் மழைநீர் தேக்கத்தால் நோய் தொற்று உருவாகும் சூழ்நிலை உருவாக தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் ஓடைகளை தூர்வாரப்பட வேண்டும், ஆக்கிரமிப்பில் அகற்ற வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.